ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 118வது சங்கீதம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய வாழ்விலே அநேக விதமான நெருக்கமான சூழலை சந்தித்தார். நாம் வேதத்திலே அதை குறித்து படித்திருக்கிறோம். சவுல் ராஜாவின் மூலமாக, தன்னுடைய மகன் மூலமாக அநேக விதமான நெருக்கங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் அந்த நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் வேதனையும் மனிதர்களிடம் போய் பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலத்திலே நிறுத்துகிற கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அப்படி அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் கேட்டருளி அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்து விசாலத்திலே நிறுத்தினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அநேக விதமான நெருக்கங்களை நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள், கண்ணுக்கு தெரியாமலும் அநேகர் நமக்கு நெருக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் இந்த நெருக்கப்படுகிற சூழலை சந்திக்கும் பொழுதெல்லாம் மனிதர்களிடம் போய் நம்முடைய நெருக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் அல்ல, நம்மை விசாலத்திலே நிறுத்துகின்ற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை விசாலத்திலே நிறுத்துகின்ற, விசாலத்திலே நம்மை வாழ வைக்கின்ற தேவனாக இருக்கிறார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலே நம்மை வழிநடத்துகிற தேவன் விசாலத்திலே நிறுத்துவார். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. May God bless you.